Very good morning, friends. RS Rajan, உங்களை அருமையான 9 மணிக்கு நம்மளுடைய எவ்ரிடே சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் ஜூம் மீட்டிங்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரியலி எக்ஸைட்டட். அண்ட் இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை பற்றி திருப்பியும் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். இந்த நம்ம வெஸ்டீஜோடைய என்டையர் ப்ராடக்ட் ரேஞ்சில் பார்த்தோம்னா இது ஒரு உண்மையிலே சொன்ன மாதிரி ஒரு மகுடம் வச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நமக்கு. இட் வாஸ் லான்ச்ட் இன் 2012. 2012 இது லான்ச் ஆச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் 2015-16 அதுக்கப்புறம் நிறைய ஜாயினிங்ஸ் நடந்த அவங்க அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது அண்ட் இந்த ப்ராடக்டோடைய பொட்டென்ஷியல் வலிமை, இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் கையில் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய பேரை மறந்துருக்கோம், நிறைய பேர் இதாக இருக்கோம். ஒரு நிமிஷம். ஓகே, கோஹோஸ்ட், என்னுடைய ஆடியோ வீடியோ எல்லாம் கரெக்டாக வருதா? சார் ஆடியோ வீடியோ கரெக்டாக வருதுங்க சார். ஆடியோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார். ஆடியோ இருக்கிறதா? இப்போ பாருங்க சார், சூப்பராக இருக்குங்க சார். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். வெரி குட். ஸோ இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் இது பாருங்கள், மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பாருங்கள், பிகாஸ் திஸ் ப்ராடக்ட் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு 90% பீப்புள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ப்ராப்ளம். அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஒரு தீர்வு இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஆஸ் யூ இதை நான் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஐ எம் ஷோயிங் யூ ப்ரூஃப்ஸ். சும்மா என்னுடைய எங்கேயோ பார்த்துட்டு வந்து பேசுறது இல்லை. ஐ வில் ஷோ யூ ப்ரூஃப். நம்ம ப்ரூஃப் தான் காமிக்கிறேன். நிதானமாக பாருங்க. அண்ட் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஒருவேளை புரியல அப்படின்னாக்கா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல நம்ம போவோம். முதல்ல நம்ம இதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹார்ட் டிசீஸ் இல்லையா? அந்த ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன என்ன அப்படிங்கிறத அது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாமே வீடியோ மூலம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எல்லாமே ப்ரூவன் விஷயங்கள். Like all நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். கோஹோஸ்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன். வீடியோ ஓடுதா? வீடியோ ஓடும்போது வாய்ஸ் வருதா சொல்லணும். வாய்ஸ் வரலன்னா உடனே நீங்கள் வந்து வாய்ஸ் வரலங்கிறத சொல்லணும். ஏன்னா நான் நிறுத்தி கேட்டதுக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே சார். other tissues in the body, the heart muscle needs oxygen-rich blood to function. The coronary arteries, which are wrapped around the heart, fill that need. அதாவது In some conditions, ஹார்ட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, ஹார்ட் ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு வேணும் ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜன் எங்கிறது நம்ம கொரோனரி ஆர்டரிஸ் வழியாக வருகிறது, அதில் பிளட் வழியாக வருகிறது. அதான் சொல்றாங்க. Fat can build up along the walls of the coronary arteries. இந்த மாதிரி நடக்கும்போது இந்த பிளட் வந்து இந்த கொரோனரி ஆர்டரி வழியாக தான் போகுது. அந்த போகும்போது அங்கே பிளாக் ஃபில்டப் ஆகலாம். பிளாக்குங்கிறது கொலஸ்ட்ரால் டெபாசிட். கொலஸ்ட்ரால் டெபாசிட்ல ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு இது உருவாகுது. அந்த பிளட் வெசலை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது இப்போ ஃபார்ம் ஆனதனுடைய விளைவாக என்ன இருக்கு, அந்த பிளட் வெசலுடைய அந்த இரத்த குழாயினுடைய அந்த விட்டம், அந்த டயமீட்டர் வந்து என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்போ அது குறைஞ்ச உடனே என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, நம்ம தண்ணியில் ஓஸில் தண்ணி அடிக்கிறோம். அந்த ஓஸை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், பீச்சும் வெளியே வருது. புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரியான விஷயம் தான் இங்கே நடக்கும். இது என்ன கொடுக்கும்னா, முதல் சிம்டம் நமக்கு ஹார்ட் ப்ரெஷர், நம்மளுடைய பிபி ஜாஸ்தி ஆகும். கரெக்டுங்களா? அப்புறம் பாருங்க, reducing the supply of oxygen to the heart muscle. இதனால ஆக்சிஜன் வந்து ஹார்ட் மசிலுக்கு atherosclerosis or high blood pressure. இது வந்து ஹை பிளட் பிரஷருக்கும் அப்புறம் அத்ரோஸ்க்ளரோசிஸ் அந்த இதுக்கும் இது லீட் ஆகும். High cholesterol. இதுக்கு காரணம் நம்ம ஸ்மோக்கிங், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், causing the body's emergency repair system to rally.
நம்ம பாடியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ரப்சர் இதாகும், அந்த இடத்துல கிளாட் பிளட் இதாகி பிளட் கிளாட் ஆகும். அந்த கிளாட் ஆகுறது என்ன ஆகும்னா பிகாஸ் அந்த இது ஜாஸ்தியாக blood components called platelets stick to the fat that is now exposed by the tear, forming a clot. அந்த ஊண்டு மாதிரி வந்தது இல்லைங்களா, அந்த இடத்துல கிளாட் ஃபார்ம் ஆகிடும். கிளாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே நான் அந்த மீதி இருக்கிற இடத்தையும் அது போய் அடைச்சிடும். The clot can completely block the blood supply downstream to the heart. இதனுடைய விளைவாக within a few minutes இந்த மாதிரி ஆகும்போது அதுக்கு தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. Muscle cells in the heart begin to die. This is a heart attack. The heart keeps beating. ஹார்ட் அட்டாக் அப்போ வலி வரும், நம்ம இதாகிடாது, உடனே மெடிக்கேஷனுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் அது இது எல்லாம். It starts to lose its normal rhythm. பட் ஹார்ட் எப்படி அது பம்ப் பண்ணுமோ அந்த ரித்தத்தை முற்றிடும், குறைவாக இதாக ஆரம்பிச்சிடும். இப்படி ஆக என்ன ஆகும்னா பாருங்க. If a larger part of the heart is affected, it can stop beating entirely. ஹார்ட்டோடைய முழு விஷயமும் எஃபெக்ட் ஆகும்போது ஹார்ட் பீட் ஆகிறது நின்றுடும். அதுதான் கார்டியோ அரெஸ்ட். This is called cardiac arrest. Despite common misconceptions, அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னாலே இது மாதிரி ஹார்ட் வலிக்கும், இப்படி கையை பிடிச்சிப்போம், அப்படியே விழுந்துருவோம், அதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு. a guy grabbing his chest and falling to the ground is not the typical presentation. அது அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கு முக்கால்வாசி இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் அப்படி ஹார்ட் அட்டாக் வரணும் இப்படிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் heart attack. சில பேருக்கு Some people do experience the classic Hollywood heart attack, but the truth. புரியுதுங்களா? அந்த இதுக்கு என்ன சொல்றோம், ஹாலிவுட் ஹார்ட் அட்டாக், அதாவது சினிமாவில் காமிக்கிற விஷயம் அது. ஆமா, ஹார்ட் அட்டாக் அப்படி வரும், இல்லை ஹார்ட்ல பயங்கர வலி வரும், இது பண்ண முடியாது, மயக்கம் போட்டு கீழே விழுவோம், இருக்கு. பட் சில பேருக்கு the symptoms of a heart attack can be much more subtle. சட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே தெரியாம கூட இருக்கும், ஒரு லேசா வலிதான் இருக்கும், கிள்ற மாதிரி தான் இருக்கும். Many heart attacks begin with only mild discomfort in the chest. Discomfort that intensifies over time. Other symptoms include pain நம்மளுடைய கை கால்கள்ல வலி வரும், or the abdomen. Shortness of breath may accompany the pain. Breathing பண்றது கஷ்டம் வரும், வாமிட்டிங் வரும். Time is critical in treating a heart attack. The condition can be totally reversible if diagnosed and treated. கரெக்ட்டா இதாயிடுச்சுனா நம்ம எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி. இது வந்து மெடிக்கல் இது பேசிட்டு இருக்காங்க, கேட்கோங்க. And half of deaths occur in the first 4 hours after symptoms begin. சிம்டம் வந்ததுல இருந்து ஒரு 4 மணி நேரத்துல perform an angioplasty to. இப்போ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும்போது இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது இதுதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த பிளட் இதுக்குள்ள வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த வெசல் என்ன ஆகுது, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இதுக்கு ஆயிரங்களும் லட்சங்களும், அதுக்கப்புறம் பைபாஸ் சர்ஜரி. இதுதான் இன்றைய இதோடைய விஷயம். கரெக்டுங்களா? இப்போ இதை வச்சுப்போம். இப்போ நம்மளுடைய ப்ராடக்டோடைய இது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம், ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The Nobel Prize. நம்ம ப்ராடக்ட் வந்து 2012 லான்ச் பண்ணும்போது 1998 நோபல் பரிசு பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பின் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளைத்தான் இந்த நிறுவனம் 2012ங்கிறது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு வெறும் 8 வருடத்துல யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெட்ரிக் முராட் அப்படிங்கிறவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். இந்த இதுல 3 பேர் வின் பண்ணாங்க. அதுல ஒருவர் அவரோட போய் கலந்து பேசி அவர்கிட்ட, பிகாஸ் அவர் தான் வாங்கியிருக்காரு அந்த பிரைஸ். அப்போ அவர்கிட்ட இருக்க அந்த ரைட்ஸ், அதை போய் பேசி அவர்கிட்ட அந்த ரைட்ஸ் வாங்கி இந்த பொருளை கம்ப்ளீட்டா இம்போர்ட்டட், அதாவது ரா மெட்டீரியல்லாம் வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த 8 வருடத்துல இந்த ப்ராடக்டை இந்த நிறுவனம் லான்ச் பண்ணிச்சு. கேட்டுங்களா? சரி, இந்த ப்ராடக்ட் என்ன அதுக்கு பேசுவோம். இது இந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிற சொல்றோம். சரி, இந்த நோபல் பிரைஸ்ங்கிறது என்ன, இந்த நோபல் பிரைஸ் எவ்வளவு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது,
லெஜிட்டிமேட். இன்னைக்கும் நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா சும்மா ஏதோ பிரைஸ் இல்லை, ஏதோ மற்ற பிரைஸ் எல்லாம் மாதிரி கிடையாது. பலவிதமான ஹையர் ஸ்டடீஸை வச்சு எல்லாம் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்படி இன்னைக்கு சயின்ஸுக்கு நோபல் பிரைஸ் இருக்கு, பிசிக்ஸ் அப்படிங்கிறதுல நோபல் பிரைஸ் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலையும் நோபல் பிரைஸஸ் இருக்கு. அது மாதிரி வருஷம் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இது 1901 நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவர் உருவாக்கி வச்சுட்டு போன ஒரு இது. அவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி அதுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி அதுலேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் அந்த நோபல் பிரைஸ். இந்த நோபல் பிரைஸ்ல ரொம்ப முக்கியமான பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசனுக்கு உண்டானது. அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இதாக இருக்கும், கேட்டுங்களா? ஏன்னா ஆல்ஃபிரட் நோபல் அந்த பீஸ், அமைதிக்கு பேர் போனவர் அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாரும் தெரியும். ஃபைன், இது வந்து அதனுடைய இது. ஸோ இப்போ இதை பார்ப்போம். Is considered the world's most prestigious prize. The nomination and selection process of a Nobel Prize winner is long and rigorous. It starts with a nomination. நோபல் பிரைஸ் உடைய அதுக்கு நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, யாருக்கு கொடுக்கலாம், இப்போ ஆராயணும் இல்லையா? அப்போ ஆராயறதுக்கு பேர், அந்த ஆராய்ச்சிக்கு யார் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் யாரோட கண்டுபிடிப்பு நல்லா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் இருக்கு, அதே எது சிறந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் அந்த நாமினேஷனும் அதை எப்படி அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் அப்படிங்கிறது, அதை எப்படி அவங்க ஃபுல்லாக எடுத்து அதை ஆய்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ரொம்ப ரொம்ப ரிகரஸ். ஆயிரக்கணக்கான நாமினேஷன் வரும், கேட்டுங்களா? சொல்றதை கேளுங்க. Candidates whose names are scrutinized by experts until only the winners remain. Amazingly, it is not until the winners are announced that they even know they had. அதாவது நாம அந்த ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இவர்களுக்கு பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த முடிவு அறிவிக்கிறாங்களா, அந்த முடிவு அறிவிக்கிற வரைக்கும் யாரு அதுக்கு தகுதியானவரோ அவருக்கு தன்னுடைய வேலை, தன்னுடைய அந்த ரிசர்ச், தன்னுடைய அந்த வேலைக்காக அந்த ஆய்வுக்காக எடுத்திருக்காங்கிறது கூட தெரியாது. அதான் சொல்றாங்க, அமேசிங்லி இட் இஸ் நாட் அன்டில் வின்னர்ஸ் ஆர் அனௌன்ஸ். அவங்களுக்கு அது நம்ம நாமினேட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக யாருக்கும் ஒன்று அவ்வளவு தூரத்திற்கு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டான ஒரு விஷயம் தான் இந்த நோபல் பிரைஸ். Every year since 1901, the Nobel Prize is awarded to those who, during the preceding year, shall have conferred. அதாவது ஒவ்வொரு வருடமும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2023 யாரு அற்புதமா ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, நான் சொல்ற மாதிரி மேத்ஸ், நான் சொல்ற மாதிரி சயின்ஸ், நான் சொல்ற மாதிரி பீஸ், ஒவ்வொரு விஷயத்திலையும் யாரு அற்புதமா ஒரு விஷயத்த ஒரு உலக நன்மைக்காக, மனித மேம்பாட்டுக்காக யாரு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல இது பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? The greatest benefit on mankind. Now with over 100 years of Nobel Prizes to look back on, it is clear that some discoveries have conferred greater benefit. அதாவது 100 வருடங்களாக இது நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பேருக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேருக்கு இது இருக்கு, எல்லாமே சிறப்பு தான். பட் அந்த சிறப்புல சிறப்பு அப்படிங்கிறாரு, அதான் சொல்றாரு, இந்த சிறப்புல மிக சிறப்பு அப்படிங்கிறது இப்ப சொல்ல போறாரு. So mankind than others. The following four சொல்லக்கூடிய 4 இந்த 100 வருடங்கள்ல மிக மிக ரொம்ப ரொம்ப மனித இனத்திற்கு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புகளாக உள்ளது. அது என்னென்ன அப்படின்னு சொல்றாரு. Nobel Prize winning discoveries are arguably among the best of the best. Nobel Prize number 1. In 1901, the very first Nobel Prize in physics was awarded to Wilhelm Röntgen for his 1895 discovery of X-rays. உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ரே அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. ஏன்னா இந்த எக்ஸ்ரே தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைய சிடி ஸ்கேன், எல்லா விதமான ஸ்கேனும் அந்த எக்ஸ்ரே அப்படிங்கிறதனுடைய பரிணாம வளர்ச்சி தான். அப்போ அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்புங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்தது Nobel Prize number 2. In 1923, the Nobel Prize in Medicine was awarded to Dr. Frederick Banting
and Professor John McLeod for the discovery of insulin. இதுவும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இன்சுலின் அப்படிங்கிறது நம்ம டயபெட்டிஸ்க்கு ஒரு மிக முக்கிய ஒரு மருந்தாக இருக்கு. கரெக்டுங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது Nobel Prize number 3. In 1945, the Nobel Prize in Medicine was awarded to Alexander Fleming, Ernst Chain. இது எல்லாருக்குமே தெரியும். அலெக்சாண்டர் ஃபிளெமிங்னு கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பென்சிலின் தொத்து வியாதிக்கு எப்பேற்பட்ட ஒரு மருந்தாக அந்த இதையே வெளியே விரட்டுறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக அமைஞ்சதுன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். And Howard Florey for the discovery of penicillin and its curative effect in various infectious diseases. It was a discovery that would change the course of history. Last but not least, நாலாவதாக சொல்லப்படுறது கடைசி அதை பத்தி கேளுங்க. Nobel Prize number 4. The Nobel Prize discovery you are about to see, most people have never heard of. Yet இந்த நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேருக்கு இதனுடைய விழிப்புணர்வு இதனை பத்தின விஷயமே கூட தெரியாம என்ன இருக்குன்னா மறைக்கப்பட்டிருக்கு. It is just as powerful and as life-changing as the X-ray, insulin, and penicillin. It is one of the best of the best. This discovery has the potential of saving approximately 2,500 American lives per day and millions of lives worldwide each year. அதாவது எக்ஸ்ரே எவ்வளவு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும். இன்சுலின் தெரியும், பென்சிலின் தெரியும். அதையெல்லாம் விட மிக முக்கியம் ஏன் அப்படின்னாக்கா இந்த கண்டுபிடிப்பு கிட்டத்தட்ட ஏன்னா இது வீடியோ வாஸ் ரெக்கார்டட் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்க சொல்றாங்க 2,500 பேர் ஒவ்வொரு நாளும் 2,500 அமெரிக்கர்கள் ஒவ்வொரு நாளும் இறக்கிறார்கள். அடுத்தது உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சத்திற்கும் மேல ஒவ்வொரு நாளும் இறக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கண்டுபிடிப்பு அது எல்லாத்தையும் நிறுத்திட முடியும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஐ திங்க் நம்மளுடைய ட்வின் டவர்ஸ் பிளேன்ல வச்சு அட்டாக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நியூயார்க்ல 2,700 பேர் இறந்தார்கள். எவ்வளவு பெரிய பேச்சு, எவ்வளவு பெரிய இது அடிபட்டதுங்க. ஒரு நாள்ல அந்த இதை தகர்க்கும் போது அதுல இறந்தவர்கள் எண்ணிக்கை 2,700 பேர். அது அப்படியே நம்மளெல்லாம் உலுக்கிச்சு, எல்லாருக்கும் இதா இருந்தது. பட் கொஞ்சம் யோசிங்க, ஒரு நாளைக்கு அதே அமெரிக்கால இதனால 2,500 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த செப்டம்பர் மாதம் அந்த இது நடந்தது இல்லைங்களா? அந்த நாள் 2,700 பேரு. ஆனா ஒவ்வொரு நாளும் 2,700. அந்த மாசம் மாத்திரமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 30 நாள் எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க. பட் யாராவது அதை கண்டுக்கிட்டோமா? ஃபைன். The Nobel Prize in Medicine for 1998 was awarded to 3 American scientists for their discoveries concerning nitric oxide as a signaling molecule in the cardiovascular. அதாவது நம்மளுடைய ரத்த ஓட்ட இருதய சம்பந்தப்பட்ட இதுல ஒரு அற்புதமான ஒரு ரசாயன விஷயம் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறத, அந்த நைட்ரிக் ஆக்சைடு மூலியமாக அது நம்ம உடம்புலேயே தான் சுரக்குது, நம்ம உடம்புலேயே தான் இதாகும். நைட்ரிக் ஆக்சைடு யூ cannot take it from outside, பட் உடம்புலேயே அது உற்பத்தி ஆகுது. பட் அதனால இந்த இருதய கோளாறுகளை முற்று வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1998 இந்த 3 பேரும் கண்டுபிடித்தார்கள். இந்த 3 பேருக்கும் நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. So what does that mean? The medical benefits of these discoveries can be summed up in 4 words. No more cardiovascular disease. கேட்டிங்களா? No more அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்டியோவாஸ்குலர், அதாவது இருதய கோளாறு, இருதய நோயை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நான் சொல்றது இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு தமாஷா இருக்கும், நகைப்பா இருக்கும். ஆனா அந்த நகைப்பா இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க.
அந்த இடத்துல 2012 1998 ஒரு 13 இந்த கண்டுபிடிக்கப்பட்டு 13 வருடங்கள், நம்ம நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 8 வருடங்கள். அப்ப இந்த நிறுவனம் எவ்வளவு துரிதமாக செயல்பட்டிருக்காங்கிற அடுத்த விஷயத்தை பாருங்க. அங்கங்க வேடிக்கை பாக்குறீங்களே, அங்கங்க போய் இது பண்றீங்களே, இதை விட வேற எங்க என்ன கிடைக்கும்? ஃபைன், இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க. And this without drugs or surgery. அதாவது எந்த விதமான மருந்துகள் இல்லாமல், எந்த விதமான சர்ஜரி, எந்த விதமான இதுவும் இல்லாம இது நடக்கும் அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க இப்ப பாக்குறவங்க எல்லாமே என்ன கதை பேசிட்டு இருக்காரா, எதையோ காதுல பூ வைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பார்த்துட்டே வாங்க. Dr. John P. Cook, MD, PhD, is head of Stanford Medical School's அதாவது டாக்டர் ஜான் அப்படிங்கிறவர் ஹெட் ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல அவர் தான் ஹெட். அந்த இதுக்கு வாஸ்குலர் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட விஷயம். அதற்கு அந்த இதுல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் ஹெட். Unit. He wrote a book based on this Nobel Prize winning science called Nobel Prize பத்தி அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக் எழுதியிருக்காரு? தி கார்டியோவாஸ்குலர் கியூர் அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப அதிலே சொல்லுவாங்க பாருங்க, alone speaks volumes. அதாவது இந்த கியூர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் இதுல ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அலோபதியில, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் இல்லை, நான் இங்க டாக்டர் அட்வைஸ் கொடுக்கல. என்ன இருக்கு நம்மகிட்ட, ஒரு தற்காப்புக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணா அதுல நமக்கு முன்னேற்றம், நமக்கு ஒரு இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். வழியே நீங்க எல்லாம் நிறுத்தி போடுங்க, இதை பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்குள்ள வரல நானு. பட் இது மாதிரி இருக்கு. இதை வந்து வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்க முன்னாடி, இது வந்து வல்லுநர்கள் சொன்னதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் மறைக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்க பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துல. If ever do we hear the word cure coming out of the pharmaceutical industry, treating the symptoms of a disease is far more profitable than finding a cure. அதாவது ஒரு நோயை அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது தான் பிசினஸே வெளிய, அதுக்கு கியூர் கொடுக்கறதுங்கிறது பிசினஸ் இல்லை. ஏன்னா கியூர் கொடுத்தாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. On the back cover of this book we read, in 1998 the Nobel Prize was awarded to scientists for the discovery of a chemical produced in the lining of the blood vessels that keeps them free. இந்த புக்கோட பின் கவர்ல இது எழுதியிருக்காங்க. Of plaque. Do you think the pharmaceutical industry wants you to know that there is a chemical? அதாவது இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் முதல்ல, இந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு வீடியோ காமிச்சேன். அந்த வீடியோ காமில அந்த அத்திரோசோசிஸ், அந்த இது ஹார்ட் ப்ராப்ளம் தொடங்குவதற்கு காரணம் நம்ம கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் அந்த பிளாக் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுறது, அந்த இரத்த குழாய் சுருக்கப்படுவது, இதுதான் மெயின் ரீசன் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, கடைசி வேர்ட்ஸ் படிங்க. blood vessels that keeps them free from plaque. plaque தான் அது, இது அந்த சிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிற விஷயம். நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு விஷயம் உருவாகுது, அந்த உருவாவது இருந்ததுன்னா இது நடக்காது அப்படிங்கிறத கண்டுபிடித்தது தான் அந்த இது. அப்போ அதை எப்படி உருவாக்குறாங்க, அதுக்கு என்ன வேணும், அது உடம்பு எப்படி உருவாக்குது, அதுக்கு என்ன வேணும், அதில் இது பண்ணியாச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? யோசிங்க. பட் இது வெளியே போகலை, கரெக்டுங்களா? Produced in the lining of your blood vessels that keeps them free of plaque? Of course not. Nobel laureate Dr. Louis Ignarro, who also wrote a book. அந்த நோபல் பிரைஸ் வின் பண்ண அந்த லூயிஸ் இக்னாரோ அப்படிங்கிறவர், அவரும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவருடைய புக்கோட டைட்டில் பாருங்க. Based on his discovery. The title says it all. No more heart. பாத்தீங்களா என்ன சொல்லுதுங்க? நோ மோர் ஹார்ட் டிசீஸ். இவங்கன்னு ஏதோ சும்மா ஏதோ ஹைப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இவங்கெல்லாம் நோபல் பிரைஸ் வின் பண்ணவங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியாம இருந்திருக்கோமே, நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்களா இல்லைங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், தொடர்ந்து பாருங்க. Disease. Think of it. No more heart disease. What a bold statement.
yet the scientific proof is overwhelming. Don't take our word for it. என்ன சொல்றாங்க, நான் பேசுறதெல்லாம் நீங்க வேண்டாம், அந்த புக்கை வாங்குங்க, அந்த புக்கை வாங்கி படிங்க, ஆன்லைன்ல கிடைக்கும், புக் ஸ்டோர்ல கிடைக்கும், கிண்டல் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு, அதாவது உங்க இதுலயே உங்க மொபைல்ல இருந்தே பார்த்துக்கலாம். புக்கை வாங்குங்க, படிங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஆய்ந்து பாருங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. Buy this book. Go to your local bookstore and buy this book, or order online at www.nomorecardiovasculardisease.com. So why haven't you heard about one of the greatest Nobel discoveries in history until now? Hugh Downs and Bottom Line Books have the answer. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஏன் உலகம் ஒரு சில பேருக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு விஷயம் ஏன் ஒரு சாதாரண நடுத்தர சாமானியர்களுக்கும் கூட தெரியாம இருந்ததுக்கு காரணம் என்ன? அதான் சொல்றாங்க. Some of you may have seen this advertisement with Dr. Ignaro or have watched the TV broadcast. Bypass in a pill wins Nobel. அதாவது அவர் டிவில பிராட்காஸ்ட் பண்ணிருக்காரு, அதுல அவர் சொன்னது prize. Then gets அதாவது நோபல் பிரைஸ் வாங்கினோம், ஆனா நோபல் பிரைஸ் வாங்கினதே மறைக்கப்பட்டிருக்கு. Nobel Prize winner Dr. Louis Ignaro made a special appearance on the Hugh Downs broadcast to reveal the covered-up truth about this astonishing breakthrough. He's discovered a miracle molecule that could make bypass surgery, angioplasty. புரியுதுங்களா? பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி, அதை தவிர பிளட் பிரஷர் மெடிசின்ஸ் எல்லாமே அப்சலிட். எப்படி இன்னைக்கு ஜெராக்ஸ் அப்சலிட்டா இருக்கு, போட்டோகிராஃபி அப்சலிட்டா இருக்கு, ஆடியோ டேப்ஸ் அப்சலிட்டா இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்றேன், ஐ எம் நாட் அ மெடிக்கல் எக்ஸ்பர்ட். அவங்க சொன்னது நம்ம ப்ராடக்ட் இருக்கு, நம்ம ப்ராடக்ட் எவ்வளவுங்க, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள, 1000 ரூபாய். இது தீர்ந்திருக்கா தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பிகாஸ் ஆஸ் அ நான் டாக்டரா இருந்தா நான் இன்னும் அதான் பேசலாம். புரிஞ்சுக்கொள்ளுங்க. And blood pressure drugs obsolete. So why haven't you heard about this? The reason is this amazing discovery has been killed by big money medicine, meaning big pharma. So how profitable is the drug industry? எவ்வளவு ப்ராஃபிட்டபிள் இருக்கு ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இத எவ்ரிதிங் நான் இப்ப உங்கள்கிட்ட காமிக்கிறது எல்லாமே சும்மா இங்க யாரோ யூடியூப்ல போட்டதையோ ஏதோ இல்ல, வல்லுநர்கள். அந்த இக்னாரோ அப்படிங்கிறவர் நோபல் பிரைஸ் வின் பண்ணவர், அவர் எழுதின புக் அது. அதே மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் இதுல வாஸ்குலர் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கிறவர் போட்ட புக் அது, கார்டியோவாஸ்குலருக்கு கியூர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன சொல்றாங்க கேளுங்க. Is a senior lecturer at Harvard Medical School. She was the first woman to serve as editor-in-chief of the New England Journal of Medicine. She has written a revealing book titled The Truth About. இவங்க ஒரு புக் எழுதி என்ன எழுதிருக்காங்க? மருந்து கம்பெனியை பத்தின உண்மைகள், ட்ரூத் அபவுட் ட்ரக் கம்பெனிஸ். The drug companies, how they deceive us and what to do about it. In her book, she writes, the most startling fact about 2002 is that the combined profits for the 10 drug companies in அதாவது 2002ல அவங்க என்ன சொல்றாங்க, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், எங்க பார்த்தாலும் அது ஒழிக்கும் ஃபார்ச்சூன் 500ல ஒண்ணவங்க அப்படின்னு. ஃபார்ச்சூன் 500 உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனங்கள்ல முதல் 500 நிறுவனங்கள். அந்த முதல் 500 நிறுவனங்கள்ல ஒரு 10 பார்மா நிறுவனங்கள் இருக்கு, கேட்டுங்களா? அதான் சொல்றாங்க, இந்த 10 பார்மா நிறுவனங்களுடைய, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்றேன், நான் யாரையும் குறை சொல்லல, ஒன்றும் பண்ணல, நமக்கு என்னங்கிறது மட்டும் நீங்க எடுங்க, அவ்வளவுதான். இந்த 10 பார்மா நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த லாபம், அவங்களுடைய லாபம் மீதி இருக்கக்கூடிய 490 நிறுவனங்கள் லாபத்தை விட ஜாஸ்தி. Fortune 500 were more than the profits for all the other 490. தெரியுதுங்களா? திருப்பி சொல்றேன்,
நான் வந்து அங்க இங்கிலீஷ்ல சொன்னதை மொழிபெயர்த்து தமிழ்ல சொல்றேன். இது அவர் சொல்றது இல்ல, அந்த புக்ல இருக்கு, அந்த புக்ல இது எழுதியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த புக்கை வாங்கி படிச்சீங்கன்னா அது இருக்கா இல்லையா நீங்களே பார்க்கலாம். Companies combined. It's all about the money. Cardiovascular disease is big business for the pharmaceutical industry. In 2007, statin drugs alone generated $34 billion in revenue to the drug companies. And according to the Journal of the American Medical Association, adverse drug reactions in the United States caused 1. அடுத்தது, இந்த மருந்துகள் சாப்பிடுவதனால வரக்கூடிய அட்வர்ஸ் ரியாக்ஷன்னால அங்க பாருங்க 15 லட்சம் பேர் உயிர்கள் இறக்குறாங்க. 0.5 million hospitalizations. 15 லட்சம் பேர் ஹாஸ்பிட்டலைசேஷன் போறாங்க. 1 லட்சம் பேர் டெத். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் 2500 பேர் ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க எவ்வளவுன்னு. அவ்வளவு டெத்து நடந்துட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் தி கார்டியோவாஸ்குலர். நம்ம சரியா இருக்கு, நம்மளாலே கியூர் பண்ணிக்க முடியும், நம்மளாலே இது பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை எல்லாரும் இது பண்ணிட்டோம். இதை தவிர மருந்து எடுப்பதனால, சரி அதுக்கு நம்ம எதுக்கு மருந்து எடுத்தோமோ அதுக்கு கியூர் ஆகுதா இல்லையா அது அடுத்த பிரச்சனை. பட் அது எடுப்பதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்னால 15 லட்சம் பேர் வெவ்வேறு நோய்களால பாதிக்கப்படுறாங்க. அதுல 1 லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Twice as many people will die each year from adverse drug reactions than are killed from automobile crashes. To put it into perspective, இப்போ இதற்கு ஒரு உதாரணம் நம்ம கொடுக்குறாங்க பாருங்க. It would be like a Boeing 767. போயிங் 747 கேட்டிருப்பீங்க, 767 அப்போ மிகப்பெரிய ஃபிளைட் அது. மோர் தென் என்ன சொல்றது, somewhere around 1000 people கிட்ட போகக்கூடிய ஃபிளைட்டோட கெப்பாசிட்டி. Fully loaded with passengers crashing every day of the year. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு 767 ஃபிளைட் கிராஷ் ஆகி அத்தனை பேர் இறக்குறாங்கன்னா எப்படி அது மாதிரியான விஷயம் ஆகாது. அது எவ்வளவு ஒரு சிலிர்க்கக்கூடிய, அதாவது என்ன சொல்றது, அப்படி நம்மளெல்லாம் உரைய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. பட் அதை பத்தி நமக்கு அப்படியே கண்டுக்காம இருக்கும். Here with no survivors. Do you think that would make the evening news? And the next presentation we will. அதாவது இப்போ அடுத்து இதுதான் இது சொல்லிட்டோம். இப்போ அடுத்ததுல இது எப்படி கியூர் ஆகுது, இதுல என்ன நடக்குது, இதுல நம்ம எப்படி அதை நோ மோர் ஹார்ட் டிசீஸ்லாம் சொல்ல போறோம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். Illustrate how the discovered chemical produced in the life. அவங்க என்ன டிஸ்கவர் பண்ணாங்க 3 பேர் அப்படின்னா, நம்மளுடைய பிளட் வெசல்ஸ்ல எண்டோத்தீலியம் அப்படின்னு ஒரு இன்னர், அதாவது நம்மளுடைய இரத்த குழாயிலுடைய உள்ள இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங் தான் எண்டோத்தீலியம்னு பேரு. அந்த எண்டோத்தீலியம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு எலாஸ்டிசிட்டி மாதிரி, ஒரு டெஃப்லான் மாதிரி இருக்கும். இழுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, எனக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெச் ஜீன்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. அப்படி வேணும்னா அப்படி விரிஞ்சு கொடுத்துக்கும் சுருங்கிக்கும், விரிஞ்சு கொடுத்துக்கும் சுருங்கிக்கும். அதுதான் அந்த எண்டோத்தீலியம் அப்படிங்கிறது. அந்த எண்டோத்தீலியத்துல உருவாகக்கூடிய ஒரு ரசாயன விஷயம் அத எப்பவுமே ஆரோக்கியமா வச்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பு தான் அந்த நோபல் பிரைஸ். Many of the blood vessels keeps them free of plaque. You will learn the most important determinant for your cardiovascular well-being or lack of it. The buried truth the drug companies do not want you to know. So இதை அடுத்த வீடியோல பார்ப்போம். My dear friends, இந்த வீடியோ இல்லாம நானே உங்களுக்கு சொல்லலாம், பட் நான் சொல்றதா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதோ சொல்றத மாதிரி நீங்க நினைச்சுப்பீங்க. அதனாலதான் அதுவும் யாரோ எங்கேயோ சொன்னதை எடுத்து வைக்கல. நானு I am giving you the real facts from the at the center of our cardiovascular எக்ஸ்பர்ட்ஸ்னுடைய ஒப்பீனியன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் அது யாரோ சொன்னாங்க அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து நான் காமிக்கல.
கோஹோஸ்ட் ஆடியோ எல்லாம் கரெக்டா வருது இல்ல, வீடியோல எல்லாம் சார் கரெக்டா வந்துட்டு இருக்குங்க சார். எல்லாம் பக்கா வருது. இத பாருங்க. At the center of our cardiovascular system is the heart. நம்மளுடைய மைய பகுதி, அது நம்மளுடைய ரத்த ஓட்ட அந்த இதுல ஒரு மைய இதுதான் நம்மளுடைய இருதயம். இந்த இருதயம் ஒவ்வொரு நாளும் லட்சம் முறைக்கு மேல துடிக்குது. 1,000 times per day without time off or a vacation. ஒரு நிமிடம் கூட, ஒரு செகண்ட் கூட, செகண்டுக்கும் கீழே இருக்கிற மணித்துளி கூட ஓய்வெடுக்காம 24/7 365 நாட்களும் இது இயங்கிக் கொண்டே இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு பாருங்க. இது சாதாரணமா உள்ள எப்படி வந்தது? அந்த இறை ஆற்றலுக்கு நம்ம எவ்வளவு நன்றி முதல்ல சொல்லணும், கொஞ்சம் யோசிங்க. Your heart will beat about 35 million times in a year. Even at rest, the muscles of the heart work hard, twice as hard as the leg muscles of a person sprinting. During an average lifetime, the human heart will beat more than 2.5 billion times. Your heart pumps near. அதாவது நம்மளுடைய இதோடைய இது அது பீட் பண்றது அதுக்கெல்லாம் வச்சு அதில் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுடைய இது வந்து 2.5 பில்லியன் டைம்ஸ் நம்மளுடைய ஆவரேஜ் லைஃப் டைமுக்கு அது இது பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பில்லியன்ங்கிறது பாருங்க, 100 கோடி. நினைச்சு பார்க்கணும். ஒரு ரெஸ்ட், ஒரு 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 மணித்துளி கூட ரெஸ்ட் எடுக்காம. 1,800 gallons. அடுத்தது ஒவ்வொரு நாளும் அதன் வழியாக 1800 கேலன். கேலன்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேலன் அப்படிங்கிறது 5.5 லிட்டர். அப்ப 1800 × 5.5 போட்டீங்கன்னா எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு வால்யூம், அவ்வளவு கொள்ளளவு இந்த இருதயம் பம்ப் பண்ணுது. Blood throughout your body every 24 hours. That equals 657,000 gallons per year. During an average lifetime, the heart pumps about 1 million barrels. புரியுதுங்களா? 1 million barrels of blood, enough to fill more than 3 super tankers. Cardiovascular disease affects not only the heart, but also the miles of blood vessels. So cardiovascular systemத்துல நம்மளுடைய வெயின்ஸ், அந்த மாதிரி அந்த ரத்த குழாய்கள் இதெல்லாம் கூட அந்த கார்டியோவாஸ்குலரோட இது வந்து இதை கூட பாதிக்கலாம். இதுல கூட அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். Throughout the body. If you were to lay all of the blood vessels in your body end to end, they would extend for 100,000 miles. Think of it. Your vascular network is equal to 4 times. அதாவது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம எல்லாத்தையும் எவ்வளவு ரொம்ப லேசா எடுத்துட்டு இருக்கோம்னு பாருங்க. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் எடுத்து வெளியே எடுத்து அப்படியே விரிச்சு போட்டீங்கன்னா அதனுடைய நீளம் 1,00,000 மைல்களுக்கு மேல இருக்குமா. நம்மளுடைய பூமியினுடைய இந்த சுற்றளவுல நம்ம உடம்புக்குள்ள 4 மடங்கு, அந்த சுற்றளவுல 4 மடங்கு அப்படிங்கிறாங்க. இது நம்ம உடம்புக்குள்ள இருக்க. See the creation. The circumference of the earth. Yet if you're like most people, you have probably not given much thought to the vast network of blood vessels that run throughout your body. Surprisingly, most doctors and cardiologists know very little about blood vessels and vascular disease. Out of the 100, most doctors, அவங்களுக்கு அந்த இருதயம், அந்த இருதயத்துல ஏற்படக்கூடிய அதுக்கு என்ன அதுதான் அந்த டிசீஸ், அதுதான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிய இந்த மாதிரி ரத்த குழாய், இந்த ரத்த குழாய் எப்படி இதாகுது, அதுல என்ன அதுல பத்தின கவனங்கள் அவங்களுக்கு இல்லை. In 30 accredited MD granting U.S. medical schools, there are only about a dozen where vascular medicine is taught. Yet breakthrough discoveries, including the Nobel Prize in அதாவது ஆற்றுக்குண்டான மருந்தோ அல்லது மற்ற மருந்துகளுக்கும் வாஸ்குலர் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இரத்த குழாய்கள் சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மெடிக்கல் ஸ்கூல், அதாவது என்ன சொல்றாங்க, 50 என்டையர் இதுலயே 50-100 தான் இருக்குங்கிறாங்க. அப்ப அதுக்கு அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு. Medicine have unequivocally revealed that blood vessels are much more important than anyone ever realized.
Wherever blood flows in your body, இப்போ இதுக்குள்ள வரோம். எப்பெல்லாம் நம்மளுடைய இதுல ரத்தம் போயிட்டு இருக்கோ, it flows through blood vessels. பிளட் வெசல்ஸ் மூலமாக போகுது. Atherosclerosis is the build. ஆத்தெரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ரத்தம் போகும்போது இப்போ பாருங்க, நம்ம பைப் இருக்கு, பைப்ல தண்ணி போகுது, பைப்ல அனுக்கும். அப்போ புது பைப்பை போட்டிருக்கோம். ஒரு 4 வருடங்கள் கழித்து அந்த பைப்ல தண்ணி போயிருக்கு. அந்த பைப் எடுத்து உள்ள பார்த்தோம்னா ஏதாவது டெபாசிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரி நம்மளுடைய ரத்த குழாயில ரத்தம் போகும்போது அங்கேயும் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. அப்போ அந்த டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஜாஸ்தியா ஃபார்ம் ஆகுது, கம்மியா ஃபார்ம் ஆகுது, நமக்கு பாதிக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகுது. எதை பொறுத்து இருக்கும்? நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய தூக்கம், மற்ற விஷயங்கள், இதனோட எல்லாத்தையோடு சேர்ந்துதான் அதுவா இருக்கும். எஸ் ஆர் நோ? Plaque on the insides of your arteries. Without proper circulation, our cells stop. இப்போ அந்த இடத்துல காமிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன ஆகும்? ரத்த குழாய் சுருங்க ஆரம்பிக்கும். And don't get the necessary energy and information they need to perform correctly. When this happens, so இது தாசியாக என்ன நடக்கும்? ரத்தம் ஓட்டம் நிற்குது. ரத்த ஓட்டம் மாத்திரம் இல்ல, நம்ம இதுல பிளட் வெசல்ஸ் மாத்திரம் இல்ல, நம்மளுடைய உடம்புகள்ல நரம்புகள் இருக்கு. நரம்புகள்ல 2 வகையான நரம்புகள் இருக்கு. அதாவது ஒரு உதாரணமா, நீங்க கையை அப்படி நீட்டி வைக்கிறீங்க, நீட்டும் போது அது ஒரு ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த விளக்கு அந்த போய் கைக்கு பட்டுருது. அப்ப அங்க சுடுதான். அப்ப இங்க சுடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மூளைக்கு போதா இல்லையா? அப்போ அதை எடுத்துட்டு போறது ஒரு நர்வு. புரியுதுங்களா? அங்க போன உடனே இப்ப நீங்க அதை வைக்கிறீங்க, வச்ச உடனே என்ன பண்றீங்க? டப்புன்னு கையை எடுக்கிறீங்க. எப்படி எடுக்கிறீங்க? உடனே நம்மளுடைய புத்தியில இருந்து ஒரு கமாண்ட் போகுது, டேய் கையெடு. அப்ப அந்த கமாண்ட் வருது ஒரு நேரம். புரியுதுங்களா? இப்ப இதற்கும் ரத்த ஓட்டம் இருக்குமா, இது வேணுமா வேண்டாமா? அப்ப இது மாதிரி நடக்கும்போது அந்த சிக்னல், இந்த மாதிரியான சிக்னல் போவது வருவதும் குறைப்படுமா வராதா? அப்ப நம்மளுடைய ஆக்ஷன், நம்ம நடப்பது, மொத்த விஷயங்கள்லயும் நமக்கு குறைகள் வருமா வராதா? அதான் சொல்றாரு. Every disease known to man may be generated. Medical professionals used to think that plaque would accumulate in the arteries until it completely closed them. அதாவது நமக்கு சொல்லி கொடுத்தது, நமக்கு நினைச்சது இந்த மாதிரி பிளாக் மாதிரி ஃபார்ம் ஆகும், அப்படியே க்ளோஸ் பண்ணிடும், அதுக்கப்புறம் பிளட் போகாது, அதெல்லாம் தான் நமக்கு தெரியும். That's not correct. அது சரியில்லை. Now know that when plaque becomes large and brittle, it can crack and rupture. ஸோ இது பெருசாக பிளாக்குங்கிறது சிமெண்ட் மாதிரி ஒரு விஷயம், கரெக்டுங்களா? அது பெருசாக என்ன நடக்கும்னா, அங்க ஒரு கிராக் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். கிராக் டெவலப் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்கின்ல ஒரு வெட்டு ஏற்பட்டா என்ன ஆகுது? அங்க ஒரு ரத்தம் வருது இல்லையா? அதே மாதிரி அங்க ரத்தம் வரும். அப்ப அந்த ரத்தம் என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல உறையும். அங்க இடத்துல பொறுக்கு தட்டு, புரியுதுங்களா? கிளாட் ஆகும். The crack, like any other cut, and the body clots to stop the bleeding. However, when a clot occurs in the arteries, the result can be catastrophic. புரியுதுங்களா? அந்த கிளாட் இதான உடனே அந்த கிளாட் போய் அடைச்சிரும், ஒரு ரத்த ஓட்டம் நின்று போகும். ரத்த ஓட்டம் நிற்கும் போது ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை போறது நிற்காகும், ஹார்ட் அட்டாக் வருது, அதுக்கப்புறம் கார்டியோ அரெஸ்ட், எல்லா விஷயமும் நடக்குது. We now know that the body is capable of healing. இப்போ நம் உடம்பு இதெல்லாம் நடக்க போகுது. இது பாருங்க, கிரியேஷன்லயே அது பண்ணியிருக்காங்க, கடவுள் பண்ணியிருக்காரு. என்ன இது மாதிரி நடக்கும், அப்ப அதை எடுத்து விடணும். அப்ப அதுக்கு இந்த நம்ம உடம்புலயே செல்ஃப் ஹீலிங் விஷயம் இருக்கு. அதுதான் இந்த டெஃப்லான் கோட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது எண்டோதீலியம். Itself. Damaged and blocked vessels can open up and function normally. இந்த இது அதுவாக தானாகவே ஓபன் ஆகிட்டு பண்ணிக்க முடியும். உள்ள ஒன்று ஸ்டெம் வச்சாங்க பாருங்களா, அதெல்லாம் தேவையில்லை. கரெக்டா? ஏன் தேவையில்லை? எப்படி? அதுதான் இப்ப வரேன். Again, without drugs or surgery. However, as mentioned, most doctors know very little about blood vessels and vascular disease. Instead, they are trained in cardiovascular medicine. ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் இது இல்லை? ஏன்னா அது ஆச்சுன்னா அதுக்கு பிளட் ப்ரெஷர் கொடுக்கறது, அதுக்கு இது பண்றது, அதுக்கு தான் அவங்களுக்கு மெடிசனோ மற்றதோ இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தான் வியாபாரம் இருக்கு. Heavily influenced by big pharma. Cardiologists spend much of their time concentrating on the heart as a pump. They learn the skills to perform bypass surgery. About a half a minute.
ஒரு பம்பாக அதை கருதுறாங்க. அதை மாத்திரம் தான் வச்சுக்கிறாங்க. பிளட் வெசல்ஸை பற்றி ஹார்ட் சரியா இருந்தால் பிளட் வெசல் சரியா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அந்த பிளட் வெசல்ல வர பிரச்சனை தானே அந்த ஹார்ட்டை பாதிக்குது. அந்த பிளட் வெசல்ல அந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வரது இல்லை. Million bypass surgeries are performed in the United States each year, making it one of the most commonly performed major operations. Cardiologists also learn the skills of catheter-based interventions, performing angioplasties and putting in stents. புரியுதுங்களா? ஸ்டெம் வைக்கிறது, ஆஞ்சியோபிளாஸ்டி, இதெல்லாம் தான் இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. The procedure, introduced in 1977, has grown into an $8 billion a year industry in the U.S. 8 billion, மில்லியன் இல்லைங்க, $8 billion இண்டஸ்ட்ரியா இந்த ஸ்டெம் வைக்கிறது. நீங்க உங்களுக்கு எல்லாம் ஹார்ட்னு போனோம்னா முதல் விஷயம் சின்ன விஷயம் தாங்க, இன்னும் ஹார்ட்டை வெட்ட வேண்டாங்க அப்படின்னு நம்மளே இப்படி இன்சர்ட் பண்ணலாம், ஸ்டெம் வைக்கலாங்க அப்படிமா. USA alone. In 2001, almost 2 million angioplasties were performed worldwide, making angioplasty the most common medical intervention in the world. As mentioned, in 1998, the Nobel Prize 1998 என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, in medicine was awarded for the discovery of a molecule produced in the lining of the blood அதிசயமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த அதிசயமான விஷயம் தான் நைட்ரிக் that ஆக்சைடு. keeps them free of plaque. This miracle molecule has been the topic of more than 20,000 medical studies since 1980. The molecule is nitric oxide. The lining of the blood vessels that produces nitric oxide is called the endothelium. புரியுதுங்களா? இந்த நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி பண்ணக்கூடியது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னாக்கா, அந்த எண்டோதீலியம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா அது உற்பத்தி ஆகிறது. It is the innermost layer of tissue that lines. அதாவது உள்ள மேலேந்து கீழே உள்ளுக்குள்ள போக கடைசியா இருக்கக்கூடிய லேயர் தான் அந்த எண்டோதீலியம். The endothelium is only one cell layer thick. It is. அதாவது அந்த எண்டோதீலியத்தினுடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த என்ன பண்றது திக்னஸ், அது வந்து நம்மகிட்ட லட்சம் கோடி செல்கள் இருக்கு இல்லைங்களா, அப்போ செல்லுடைய இது எவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், அந்த திக்னஸ் தான் இருக்கும். So razor thin that it cannot be seen. அது எடுத்துட்டு இப்படி பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. Yet it has the surface area of 8 tennis courts. அதாவது அத நம்மளால இப்படி வச்சுட்டு பார்க்க முடியாது. ஆனா அதை எடுத்துட்டு வெளியே எடுத்து விரிச்சு போட்டீங்கன்னா 8 நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது புரியுதுங்களா, 8 டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு உண்டான பரப்பளவு உள்ளுக்குள்ள இருக்கு. When you consider that the endothelium lines all 100,000 miles of our blood vessels. அதாவது நம்மளுடைய சொன்னோம் இல்லையா, லட்சம் மைல்கள் நம்மளுடைய ரத்த குழாய்களுடைய நீளம் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டோம்னா சொன்னோம் இல்லையா, அந்த ரத்த குழாயில் ஒவ்வொரு குழாய்க்குள்ளேயும் அது இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து வெளியே அதை விரிச்சு வச்சீங்கன்னா அவ்வளவு பெருசு. Amazing. If all the endothelial cells in the body were lumped together, they would weigh as much as the liver. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அத வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் எவ்வளவு தூரத்திற்கு கணக்குமோ அந்த அளவுக்கு கனம் இருக்கும். பார்த்தா இது தூண்டு தான், ஆனா அவ்வளவு இருக்கு உள்ளுக்குள்ள. The production of nitric oxide is tightly controlled by the tissue that the vessel serves. When the smooth muscle cells that surround the blood vessels are constricted, nerve stimulation signals. இப்போ அந்த இது பாத்தீங்க இல்லையா, பிளாக் ஃபார்ம் ஆகுது, எங்க ஃபார்ம் ஆகுது, உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகுதா வெளியே ஃபார்ம்? நல்லா முதல் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வெளியே தான் ஃபார்ம் ஆகுது. அந்த வெளியே ஃபார்ம் ஆகும்போது இந்த இப்போ என்னோட கர்சர் பாருங்க, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது இந்த இடம் என்ன ஆகுது, கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ட் இதாகும்போது அப்போ இது ஆகுதுங்கிறது அந்த உணர்வு வருமா வராதா? அந்த உணர்வு வந்தோடனே ஒரு நர்வ் சிக்னல் போகிறது, புரியுதுங்களா, நர்வ் சிக்னல் போகுது. இந்த நர்வ் சிக்னல் போன உடனே the endothelium to create and release small amounts of nitric oxide directly where it. இதுக்கு தான் ஒண்ணு இந்த எண்டோதீலியத்துக்கு என்ன சிக்னல் கொடுக்குது, நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ். ஏன்னா அந்த நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சுன்னா
இது என்ன ஆயிக்கும், ரிலாக்ஸ் ஆயிக்கும். is needed as a signaling molecule, and as a gas, nitric oxide will diffuse freely through cell membrane. புரியுதுங்களா? அந்த நைட்ரிக் ஆக்சைடு இந்த செல் மெம்பரேனுக்குள்ள இது பண்ணி அந்த இதை விரிச்சு கொடுத்துரும். Nitric oxide signals the smooth muscle cells to relax and to open up. By causing blood vessels to open up, nitric oxide increases blood flow through them. Nitric oxide is the strongest natural relaxant of blood vessels. இயற்கையாகவே நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதுதான் அந்த பிளட் வெசலை விரிச்சுடும் சுருக்கிக்கும். The nitric oxide produced in the endothelium is your body's best self-defense against heart attack and நம்ம எண்டோத்தீலியத்துல உருவாக்கக்கூடிய அந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் நம்ம உடம்புக்கு நம்மளுடைய ஹார்ட் அட்டாக்ல இருந்தும் மற்ற விஷயத்துல இருந்தும் நம்ம தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தற்காப்பு விஷயம். Stroke. It has been said that you are only as old as your endothelium. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது, பட் இருந்தாலும் பாருங்க, இன்னும் நிறைய இன்னும் கொஞ்சம் தான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு இது இருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு 3 minutes இதுதான். தயவு செய்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு, ஏன்னா நம்மளுடைய அத்தனை பேருக்கும் ஒரு தீர்வை நம்ம கொடுக்கலாம். கரெக்டுங்களா? ஃபைன். நம்மளுடைய அந்த எண்டோத்தீலியத்தை பார்த்துட்டு அந்த எண்டோத்தீலியம் எவ்வளவு தூரத்திற்கு இளமையா இருக்கோ அதுதான் உங்க வயசு. நீங்க வெளியே உங்களுடைய மூஞ்செல்லாம் நல்லா அழகா இருக்கும், அது உங்க வயது இல்லை. உங்க வயது உள்ளுக்குள்ள அந்த எண்டோத்தீலியம் எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு அந்த பிளெக்சிபிளா அந்த அந்த என்ன சொல்லுவது, அந்த எலாஸ்டிசிட்டியோட இருக்கு, அதுதான் உங்க வயது. A healthy endothelium is slick like Teflon. By contrast, an unhealthy endothelium is sticky like Velcro. புரியுதுங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு டெஃப்லான் மாதிரி இருக்கோ அது நீங்க ரொம்ப இளமையாகவும் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே உடைஞ்சு போற மாதிரி நம்ம பெல்க்ரோ சொல்றாங்க, நம்ம இது போட்டுறதுக்கு அது மாதிரி ஸ்டிஃபா இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு ஆரோக்கியம் அந்த இடத்துல இல்லைங்கிற. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி இருந்ததுன்னா பிளாக் அங்க அட்டாச் ஆயிடும். அதன் வழியாக ஹார்ட் அட்டாக் எல்லாம். Blood vessels don't harden and you won't die from a heart attack or stroke. அப்போ எண்டோத்தீலியமா அது மாதிரி இருந்துருச்சு, நைட்ரிக் ஆக்சைடு கரெக்டா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நாம் என்றைக்குமே அந்த இடத்துல இளமையாகவும் இருக்கலாம், நமக்கு ஹார்ட் டிசீஸ் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை தான் சொல்றாங்க. The amino acid help. புரியுதுங்களா? இப்போ வரும் நம்ம ப்ராடக்ட்டுக்குள்ள இப்பதான் வரும். அதாவது இந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம வயது ஆக 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 நம்ம உடம்பு அந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, நம்ம வயசாகுது இல்லைங்களா, அப்போ அந்த கெப்பாசிட்டி குறையப்படுது. கரெக்டுங்களா? அடுத்து இந்த எல்ஆர்ஜினைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம உடம்புல உருவாகிறதுக்கு காரணம் புரதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரதம் அப்படிங்கிறது 23 பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு. அதாவது 23 அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமினோ அமிலங்களுடைய கூட்டு தான் இந்த நம்மளுடைய புரதம். இதுல ஒரு 9 அமினோ அமிலங்கள் நம்ம உடம்பு சுரக்காது. அதுதான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்பாங்க. மீதி அந்த 14 நம்ம உடம்பு சுரக்க முடியும். அப்ப அது எசென்ஷியல் இல்லை. அது மாதிரி நம்ம உடம்பும் சுரக்கும். இந்த எல்ஆர்ஜினைனை நம்ம வெளியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளே சுரக்கும். ஆனா வயது ஆக வயதாக வயதாக நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய எல்ஆர்ஜினைன் குறையும். எப்படி நைட்ரிக் ஏன் குறையுது? எல்ஆர்ஜினைன் குறைவதனாலதான் இப்ப புரியுதா, அந்த நைட்ரிக் ஆக்சைடும் குறையுது அந்த சுரக்கிறது. புரியுதுங்களா? இப்போ இந்த எல்ஆர்ஜினைனை நாம சப்ளிமெண்டா எடுத்தோம்னா அந்த குறையிற எல்ஆர்ஜினைன் பதில் இது போகும்போது அப்ப அந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன ஆகும்? அதுவும் சரியா உற்பத்தி ஆகும். அப்ப சரியா உற்பத்தி ஆகும்போது அந்த இடத்துல நம்ம ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு முழு தீர்வு. இதை நம்ம எங்க எடுத்திருக்கோம் கொஞ்சம் பாருங்க. L-arginine is the source the endothelium uses to create nitric oxide. L-arginine is a nitric oxide producer and high potency அது மாத்திரம் இல்ல, எதுக்காக இன்னும் கொஞ்சம் பாரு அப்படிங்கிறேன்னா, எல்ஆர்ஜினைன் இது மாத்திரம் செய்யல, இதை செய்யுது. இதற்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நம்மளை, அதாவது ஆன்டி ஏஜிங், அதாவது நம்மளை வயது ஆவதை தடுப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது
கடைசி வரைக்கும் பாருங்க. Oxidant that has power to reverse the buildup of cholesterol in the arteries. சோ இந்த கொலஸ்ட்ரால் உருவாவதை தடுப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். The scientific evidence of the benefits of L-arginine and nitric oxide are extensive. The research at Stanford, Harvard. இது திருப்பி நான் சொல்றது பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ வீடியோ எடுத்து நான் காமிக்கல. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சவுத் கரோலினால என்ன சொல்றாங்க? University of South Carolina, National Cancer Institute, National Institute of Health, as well as most cardiovascular centers throughout the world, all point to L-arginine and nitric oxide as perhaps the most important discovery ever in preventing heart. புரியுதுங்களா? L-arginine மூலியமாக இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்மளுடைய இந்த இருதய கோளாறுக்கு தடுப்புறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம். இதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் கவனம் கொடுத்துருக்கோம்? அடுத்தது ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போனேன், நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக. நம்ம இதை ஆரம்பிக்கும் போது 650 660 பேர் இருந்தாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய இருதயத்துக்கு போய் வச்சிங்கன்னா பல லட்சம் சார்ஜ் பண்றான். அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு பொறுமை இல்லை. Disease. In addition to the overwhelming scientific proof, the clinical evidence is equally impressive. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற எவிடன்ஸை விட புரியுதுங்களா, இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி வரக்கூடியது. கிளினிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை கொடுக்கப்பட்டு இதை நம்ம கொடுத்து அதனால ஏற்பட்ட பயன்கள். டாக்டர் ஜோ பிரெண்டர்காஸ்ட் அப்படின்னு ஒரு டாக்டர். Dr. Joe Prendergast. Dr. Joe, as he likes to be called, is board certified in internal medicine, as well as endocrinology and metabolism. On June 4th, 2008, the American Diabetes Association named Dr. Joseph Prendergast Father of the Year. புரியுதுங்களா? இவர் வந்து இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர். அதாவது நம்மளுடைய எண்டோக்ரைன், அதாவது எண்டோக்ரைன்ங்கிறது நலமில்லா சுரப்பிகள், அந்த விஷயங்களை ஸ்பெஷலைஸ்ட் அவரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவர். அவருக்கு 2008 அமெரிக்கால ஃபாதர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. For 2008. At the awards dinner honoring him, Dr. Joe's wife tells the following. அதாவது அந்த அவார்டு கொடுக்கிற அந்த நிகழ்வுல இந்த டாக்டர் ஜோவனுடைய மனைவி கரெக்டுங்களா, அவங்களும் பேசும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம். என்ன விஷயம் சொல்றாங்க? Story. 2 years ago, a letter was sent out by the hospital stating that Dr. Prendergast was no longer on the staff. அதாவது இந்த டாக்டர் வந்து பல ஹாஸ்பிட்டலுக்கு போவார் இல்லைங்களா, பேஷண்ட் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிடுவாங்க, உங்களுக்கே தெரியும், வெளி டாக்டர்ஸை கூப்பிடுவாங்க. அது மாதிரி அதே மாதிரி சில டாக்டர்ஸ் சில பேஷண்ட்டுகளை அவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி அவர் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டாங்களாம். என்ன அனுப்பிச்சாங்க அப்படின்னாக்கா, அது யார் சொல்றாங்க? இந்த டாக்டர் ஜோவுடைய ஒய்ஃப் சொல்றாங்க. 2 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் லெட்டர் அனுப்பிச்சாங்க. என்ன லெட்டரு? அவரு இறந்துட்டாரு, அவர் உயிரோட இல்ல. This letter proved to be an embarrassment to the hospital as Dr. Joe. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா அவரு அலைவா இருக்காரு. அப்படியே அவங்க அனுப்பிச்சாங்க. Was alive and well. The hospital wrongfully assumed that Dr. Joe had died because he had not admitted a single patient to the hospital. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா பேஷண்ட் அடிச்சிட்டு இருக்கிற கூடியவர் ஒரு 16 வருடங்களாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட கூட அனுப்பல. அப்போ 16 வருஷமா வரல, அந்த ஆளு இல்ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் நினைச்சிருச்சு. அதனால 2006 அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. In 16 years. In 1991, Dr. Joe introduced L-arginine into his medical practice. As an endocrinologist, 80% of his patients have diabetes. அவருடைய பேஷண்ட்ல 80% பாருங்க, இப்ப நிறைய பேர் டயபிட்டிஸ் வெரி வெரி ப்ரோன் ஃபார் ஹார்ட்னு சொல்றோம். இங்க கவனிங்க, இதை பார்க்கறது கூட நமக்கு முடியாம வெளியே போயிட்டு உட்காந்துருக்கோம். According to the American Diabetes Association, 2 out of 3 people with diabetes will die from heart disease and/or stroke. Prior to 1991 and the introduction
of L-arginine to அவருடைய பேஷண்ட்க்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காரு? ரெகுலரா L-arginine கொடுத்துருக்காரு. அந்த L-arginine கொடுத்தனுடைய விளைவாக his practice. Dr. Joe wrote that 30% of his diabetic patients ended up seeing a cardiologist for bypass procedures. அதாவது அந்த 1992-95 முன்னாடி கரெக்ட்டுங்களா? அவருக்கு வரக்கூடிய 2ல இருந்து 3 பேருக்கு ஹார்ட் டிசீஸோ ஸ்ட்ரோக்கோ வரும். அதுல 30% பேர் யாரோ ஒரு கார்டியாலஜிஸ்ட போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சோ இவங்க அவர் போய் அந்த கார்டியாலஜிஸ்ட பாரு அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாரு. சரிங்களா? பிரியர் டு L-arginine கொடுப்பதற்கு முன்னாடி. Now, 18 years and 5,000 patients later, Dr. Joe has not lost one patient. இத கொஞ்சம் நல்லா பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. 18 வருடங்கள்ல 5000 பேஷண்ட்ல ஒருத்தர் கூட ஹார்ட் அட்டாக்குக்காக இறக்கலை. ஒருத்தரை கூட ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் பிரச்சனைக்காக அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலை. இது L-arginine கொடுக்கப்பட்டு நடந்த நிகழ்வு. திருப்பி சொல்றேன், ஐ எம் நாட் a டாக்டர். பட் இதே L-arginine நம்மகிட்ட இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா பாருங்க. நம்ம இதை பத்தி தெரிஞ்சிருக்கோமா பாருங்க. இதை கத்துக்கிறது கூட நம்ம இல்லையே. Heart attack or stroke, nor has he admitted anyone to a hospital. In addition, prior to 1991, Dr. Joe's practice kept 3 cardiologists in business referrals. அவருக்கு ஒரு 3 பேருக்கு இந்த வர பேஷண்ட கார்டியோக்காக இந்த 3 கார்டியாலஜிஸ்ட்க்கு அனுப்புவாரு. All 3 cardiologists went out of business and had to move. And இவர் அனுப்பாதனால அவங்களுக்கு இதே நடந்து அவங்க வெளியே போயிட்டாங்க. One of my friends and colleagues, அவர் ஒரு புக் எழுதிருக்காரு டாக்டர் ஜோ. அதுல அவருடைய நண்பர் ஒருவர் எனக்கு லெட்டர் எழுதிருக்காரு. என்ன லெட்டர் எழுதிருக்காரு அப்படின்னா, ஏய் அப்பா, நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாப்பா, நான் ஏதாவது உன்னை வந்து மனசுல பாதிச்சிட்டேனா, என்ன நான் ஏதோ ஒரு 15 வருஷமா நீ எனக்கு பேஷண்டே அனுப்பலையேப்பா அப்படின்னு கேட்டுக்காரு. அப்ப சொன்னாரு, நான் உனக்கு இல்லப்பா, நான் யாருக்குமே அனுப்பல. புரியுதுங்களா? அப்ப இந்த ப்ராடக்ட் எவ்வளவு முக்கியங்கிறத கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கொஞ்சம் யோசிங்க, ஒரு நிமிஷம் யோசிங்க. இது வந்து இருக்கக்கூடிய உண்மைகள். அப்ப இதை நாம் இது பேர்பட்ட ஒரு விஷயத்த இந்த நிறுவனம் ஒரு 12 வருடங்கள் முன்னாடி கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம இந்த ப்ராடக்ட் எவ்வளவு கவனம் எடுத்திருக்கோம். ஃபைன். இப்ப இது பாருங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொன்னேன். இப்ப இது அடுத்தது ஆர்டியும் இதா பண்ணுது. இப்ப பாருங்க, enjoy growing old. L-arginine is the புரியுதுங்களா? இவங்க யங் பர்சன். இது என்ன ஆகுது? ஆக்சிடேஷன் நடப்பதனாலதான் நாம ஓல்ட் ஆகிறோம். ஆனா L-arginine இருந்தா இதே இளமை இருக்கும். Basic element that represents the best single product you take. L-arginine இங்க பாருங்க, is the basic element that represents the best single product taken for anti-aging. நம்ம உடம்பு வயதாவதை தடுப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ப்ராடக்ட் L-arginine. நான் ஒரு தடவை krill ஆயில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். krill ஆயில் வந்து இதே மாதிரி தான், நம்ம இளமையா அப்போ இருக்கும் அப்படியே. பட் எடுக்கிறோமா? இவ்வளவு விஷயங்கள் நம்ம இந்த நிறுவனம் கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. For anti-aging treatment. L-arginine is the source to nitric oxide, and nitric oxide is 1,000 times more powerful than any other natural antioxidant. எந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை விட 1000 மடங்கு வலிமையானது இந்த L-arginine. அப்போ இந்த L-arginine நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு அற்புதமான தீர்வு, நம்ம வயதாவதை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வு. In the body, antioxidants neutralize free radicals. So what do free radicals do? இந்த லேடி பாருங்க எப்படி ஆயிட்டாங்க. You just saw. அது எழுதுனா எப்படி இருக்கும்? ஃபைன். இப்போ அடுத்தது ஒன் மோர் ஸ்மால் இதை காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த கிளினிக்கல் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கிளினிக்கல் ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜோ பெண்டர்கிராஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. I am Dr. என்ன சொல்றாரு பாருங்க. Joe Prendergast to tell you a little bit today about why I'm so interested in L-arginine அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்றேங்க. To me personally.
I began when I was 37 years old, and because of some vague abdominal pain, I had the need. 37 வயசுல இதை பத்தின விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டேன். ஏன்னா என்னுடைய முட்டிக்காலில் எனக்கு பிரச்சனைகள் வந்தது. இதெல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறவங்களுக்கு இது ஒரு 2-3 மினிட்ஸ் தான். பட் நீங்க நம்ம தான் சுடு தண்ணியை பயங்கரமா காலில் ஊற்றிட்டு உட்காந்துருக்கோம். ஃபைன். ஸோ அவருக்கு அதனால போய் இப்போ இதாகும் போது அவருக்கு கார்டியோவில் ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு பிளாக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏய் நீ பார்க்கறதுக்கு ஒரு 37 வயசா இருக்கு, ஆனால் உன்னுடைய ஹார்ட் இதை போய் இது பண்ணி பார்த்தோம்னா அந்த எண்டோத்திலியம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்தோம்னா உனக்கு 80 வயசுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிளாக்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய மூதாதையர்களுக்கும் ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இதானோன்னா ஐயோ நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கே அப்படிங்கிறது இதாக இருக்காரு. இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லா அர்ஜினையும் அவர் எடுத்திருக்காரு. இந்த எல்லா அர்ஜினையும் எடுத்து அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நாள் கழிச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பிளாக்கே இல்லை, என் உடம்புல பிளாக்கே இல்லை. இங்க பாருங்க வரும். Had it in the arteries. I could never get rid of that. But when I was going along further and finally needed another CAT scan of my stomach for some vague reason, I found I had no plaque at all inside me. This was a situation that I never thought could be something that could happen to me. That the next day I went and got a heart scan, so we had all the plaque counted again. And what I found is that was true. I had 0 plaque count. I completely reversed my atherosclerosis. So as I go through life and realize what it really means to me, and since I incorporate. So எனக்கு நான் அதை பர்சனலாக அதை நான் உபயோகப்படுத்தினேன். இப்போ அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த 17 வருடங்கள்ல நான் எந்த பேஷண்ட்டையும் ஹார்ட் இதுக்காக இது பண்ணதில்லை, ஒருத்தர் கூட ஹார்ட்டுக்காக செத்ததில்லை, டயபெட்டிஸ்க்கு இருந்தால் கூட பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி எல்லா பிரச்சனையும் ஹார்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனை. இது நம்ம இளமையா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம். அடுத்த ஒரே ஒரு விஷயம் பாருங்க. What is the best treatment for நம்ம போன வாரம் எனர்ஜி பூஸ்டர் பத்தி பார்த்தோம், கரெக்டுங்களா? எனர்ஜி பூஸ்டர்ல நம்ம எனர்ஜி, நம்ம ஸ்டாமினா, நம்ம ஸ்ட்ரெஸ், அதோட பிரச்சனைகள், கரெக்டுங்களா? இப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இருந்தால் நமக்கு மனசாந்தி. ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் வந்து முதல்ல பெரிய விஷயம். அதை சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் எனர்ஜி பூஸ்டராக இருக்கு. அடுத்த விஷயம் ஃபெர்டிலிட்டி, பார்த்தீங்களா? அதில் ரொம்ப முக்கியமானது ஆண்களுக்கு அந்த எரெக்ஷன், கரெக்டுங்களா? வாட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் erectile dysfunction? Possibly it's a never-ending discussion. There are lots of medicines already available in the market. However, the ultimate outcome can vary person to person and there is no permanent solution. A recent study published on NIH brings a ray of hope towards a permanent outcome. அதாவது ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டடில என்ன சொல்லுது பாருங்க. Still, there is no better alternate like regular exercise, a good sleep, healthy diet, and controlling other health problems like diabetes, hypertension, and stress. The current study used high dose of L-arginine supplements. புரியுதுங்களா? L-arginine supplement யூஸ் பண்ணிருக்காங்க. 3 months. L-arginine is converted in the body into a chemical called nitric oxide. Nitric oxide causes blood vessels to open wider for improved blood flow. That is why it is only helpful for vasculogenic erectile dysfunction. இந்த blood flowனால வரக்கூடிய erectile dysfunctionக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். and அதுதான் ரொம்ப காமனா இருக்கக்கூடிய erectile dysfunctionக்கு இது. There are many types of erectile dysfunction. Among them, vasculogenic erectile dysfunction is the most common variant. The study was conducted on a small group of people. Half of them took 6 gram L-arginine for 3 months and the other half of the men were placebo உங்களுக்கு தெரியலையா? ஒண்ணு இருக்காது கொடுத்திருக்காங்க. இது வந்து உண்மையா எடுத்தவங்க. Placebo group. A placebo is an inactive substance that looks like the drug of the treatment being tested. That means half of the men were not given the actual medicine. In this 3-month time period, they did not take any other medication. அதை தவிர L-arginine தவிர வேற எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. Which can help to increase erection. After the 3 months, the outcome was measured by an international validated questionnaire, which is called International Index of Erectile Dysfunction 6.
They also have done a penile duplex ultrasonography to check the penile blood flow. And the result was surprising. 74% 74% improvement இருந்திருக்கு. of the men who were taking L-arginine supplement had significantly improved erection. Not only that, they also improved sexual satisfaction. Among them, 24% of the patients have no erection problems at all after taking the supplement. 24% பேருக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அந்த எல்லாத்தையும் எடுக்காட்டா கூட பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த L-arginine எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்னு பாருங்க. புரியுதுங்களா? நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டும் அப்படிதான். எனர்ஜி பூஸ்டர் நாட் ஓன்லி ஃபார் தட். உங்களுடைய மனசை சாந்தி பண்ணுவதற்கு, உங்களுடைய இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணுவதற்கு, அதுக்கும் அது ஒரு அற்புதமான பொருள் தான். பெண்களுக்கும் அது ஒரு அற்புதமான பொருள் தான். இந்த மாதிரி அற்புதமான பொருள்களோட நம்ம நிறுவனம் வச்சிருக்கு. நம்ம இதன் மேல கவனம் எடுத்தோமா பாருங்க. ஐயோ, நீங்க காலில் சூடு தண்ணி வச்சுக்கிட்டதுனாலதான் பாருங்க 590 இப்ப 545 வந்துருச்சு. அவ்வளவு தூரத்துக்கு தான் நமக்கு அக்கறை. நம்ம மேலே நமக்கு ரைஸ் பிரான் ஆயில் நமக்கு என்ன சொல்வதுன்னு தெரியல எனக்கு. இட்ஸ் ஓகே, ஃபைன். பட் யாருக்கு இதா இருக்கீங்களா, நம்ம எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்வதற்கும் இந்த மனித இனத்திற்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்குறோங்கிறத புரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஹார்ட் டிசீஸ்னால எவ்வளவு மன உளைச்சல், பண செலவு. இந்த பணம் என்ன அப்படியே பீரோல இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்குப்பா, 10 லட்சம் இருக்கு, அதோ 1 லட்சம் கேட்கறான், கொடுத்தவங்க இருக்கா. அதை கேட்டோம்னா அங்க வாங்கி இங்க வாங்கி பல பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி அதுக்கப்புறமும் ஆரோக்கியம் இல்லாம எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒரு 1000 ரூபாய் ஒரு மாசத்துல 2000 ரூபாய். பட் இது எவ்வளவு பெரிய விஷயங்களை இது பண்ணும். அண்ட் இதெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டே இருக்க போறோமோ, வருமானம் வருமா வராதா? மினிமமா நம்ம இதுல 10,000 15,000 சம்பாதிக்கவும் மாட்டோம். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சோம்னா 10,000 15,000 எல்லாரும் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ். யோசிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், பட் மனித இனத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். பாலி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் போய் தேடி தேடி எடுத்து வந்திருக்காரு. அவர் அவ்வளவு தூரத்துக்கு தேடி தேடி எடுத்து பண்ணி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 2012 எடுத்துட்டு வந்தாரு. 2016 மேக் இன் இந்தியால இம்போர்ட் பண்றதை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அப்போ ப்ராடக்டே டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். விடல ஃப்ரெண்ட்ஸ். 3 மாசம் 4 மாசம் தான் ப்ராடக்ட் இல்லாம இருந்தது. திருப்பி ரிசர்ச் பண்ணி அந்த கச்சா பொருளை இங்கேயே எப்படி தயாரிப்பது என்ற எடுத்து நீ அது வந்துட்டு இருக்குன்னா அவருடைய அந்த மன வலிமை சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திங்க் பண்ணுங்க, முடிவெடுங்க. அற்புதமான விஷயம். வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை மாத்திரம் இல்ல, இந்த மனித குலத்திற்கு நம்ம மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் கொடுக்க போறோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ, விஷ் யூ வெல்த். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங்கை சந்திப்போம். அதுவும் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதம். அதாவது இயற்கை திருப்பி மீட்டெடுக்கிறோம். என்ன மாதிரி ஒரு விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ, விஷ் யூ வெல்த்.